இருக்க வைத்தார், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார். கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உதவை கொடுப்பவர் அங்கே, அலைக்கடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே. வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு. வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு. முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை. முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை. தரைமேல் பிறக்க வைத்தார், பெண்களை தண்ணீரில் குளிக்க வைத்தார். தரைமேல் பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் விழிக்க வைத்தார். ஒரு நாள் வருவான், ஒரு நாள் போவான், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு நாள் வருவான், ஒரு நாள் போவான், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம். ஊரார் நினைப்பது ஹாய் வியூவர்ஸ், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் புரட்சி டிராவல் பேசுகிறேன். நாட்டில் மக்கள் அனைவரும் ரொம்பவும் வெயில் கொடுமையில் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த மழைக்காலத்தில் நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. ஏன்னு சொன்னாக்கா, எங்கே பார்த்தாலும் யுத்தம் 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 யுத்தம். கேஸ் சிலிண்டர் கிடைக்கல, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, எதுவுமே இல்லை. ஏழை என்ன செய்வாங்க? அது மட்டும் இல்லை, நம்ம பாரத நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் என்ன செய்வாங்கன்றது ஒரு வீடு நினைச்சு பாருங்க. அதனால் நம்ம மழை நேரத்தை வளர்ப்போம், அழகாக வாழ்வோம். அனைவரும் சேர்ந்து, நம்ம பாரத தேசத்தில் இருக்கும் அனைவரும் சேர்ந்து எங்குமே யுத்தம் வராதபடி நம்ம ஒரு பெயர் பண்ணுவோம். அந்த பெயர், அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் ஒன்று தான், ஒன்றே கூட ஒருவரே தெய்வம். அனைவரும் சேர்ந்து நாம் பாடுபட்டு ஒரு பெயர் பண்ணுமா, நிச்சயமா அந்த யுத்தம் நில்லும். நம்ம உலகமே அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். தயவுசெய்து பாரத தேசத்தில் இருக்க அனைவரும், ஏன் நானும் எல்லா தெய்வத்தையும் வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த யுத்தத்தை நிறுத்துங்க. மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக வாழணும். அதான் என் லட்சம். அதான் எனக்கு சிறு வயதிலிருந்து சொல்லி கொடுத்தது. ஒன்றுபட்டு நாம் ப்ரேயர் பண்ணுவோம், அது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். கடவுளை நம்பினோர் கைவிடப்பட்டதில்லை அப்படின்னு ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியும். அதனால் கடவுளை நம்பினா என்றைக்குமே தோல்வி அழிக்காது, வெற்றி தான் கிடைக்கும். அதனால் அறிஞர் அண்ணாமலை ஆணையிட்டு சொல்கிறேன், நீங்கள் அனைவரும் எப்படியும் ப்ரேயர் பண்ணி வெற்றி அடைஞ்சே செய்வீங்க என்பது மாற்று கருத்தே இல்லை. இது உறுதி, இதை நம்புங்க. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் அனைவரும் சேர்ந்து நீங்கள் இந்த ப்ரேயர் செய்யுங்க. உலக அமைதிக்காக நாம் ப்ரேயர் பண்ணுவோம். அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் அந்த யுத்தத்தை நிறுத்துவார். இயேசுனார் அவரும் அந்த யுத்தத்தை நிற்பார். அது மட்டுமல்ல, விநாயகர் அவரும் அந்த யுத்தத்தை நிறுத்துவார். விநாயகர், இயேசுனார், விநாயகர், இயேசுநாதர், அல்லாஹ், இந்த மூன்று தெய்வங்களும் ஒன்றாக இணைஞ்சு அந்த யுத்தத்தை நிறுத்த வைக்குவாங்க. அதனால் நம்ம அனைவரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். நிச்சயமாக யுத்தம் நிற்கும். அப்போது உலகம் அமைதியாக இருக்கும். நம்ம தேசத்துக்கும் பெட்ரோல், டீசல், ஆயில், கேஸ் எல்லாம் கிடச்சி எப்போதும் போல் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்புங்க. நீங்கள் அதை செய்வீங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால் அறிஞர் அண்ணாமலை ஆணையிட்டு சொல்கிறேன், ரத்தங்களே, என் பாரத தேசத்தின் மக்களே, உலக மக்களே, நீங்கள் அனைவரும் சேர்ந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. நிச்சயமாக வெற்றி அடையலாம். நாளை நமழே என்பதை நம்பி
இந்த நாளும் நம்மளே, நாளை நம்மளே, இந்த நாளும் நம்மளே. அதனால தயவு செய்து நீங்க நான் சொல்ற கேளுங்க. ஒன்றாக இணைந்து நாம் ப்ரேயர் பண்ணுவோம். வெற்றி அடைவோம். வெற்றி நிச்சயம். கண்டிப்பா சொல்றேன், வெற்றி நிச்சயம். அப்பொழுது நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம், சிரித்து வாழலாம். நன்றி, 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 நன்றி. வணக்கம். வேற அண்ணாவின் நாமம் வாழ்க. பாய். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி சென்று நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. காற்றும் நீரும் வாழும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்டு பூமி மட்டும் பிரிந்து கெடுக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. உலகில் பிரிவி மாறி ஒருமை வென்றால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என் ரத்தத்தின் ரத்தங்களே அனைவருக்கும் என் பணிவன்பான வணக்கம். நன்றி. அண்ணா நாமம் வாழ்க, வாழ்க, வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். பாய். நாளும் துயரும் ஒரு ஜான்